சாப்பாடு பழம் இங்கே வர வேர்க்குரு வருது. சரிங்க. இளஞ்செடியெலாம் நல்லாவே தெரியுது. உங்களுக்கு அந்த மரம் பழுக்குதுனாலே மெயின் காரணங்க. சரிங்க. அடியில் அந்த கட்டை பாருங்க வெடிச்சு அந்த கட்டை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே மச்சு போயிடும். அந்த கட்டையில் வந்து நீரோட்டம் இருக்காது, மச்சிடும், இத்து போய். இப்போ இதை நம்ம ரேப்பபிளுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு தப்பிக்குதுன்னா இவர் சொன்ன மாதிரி. சரி. இன்னும் மண்ணை வந்து அந்த பச்சை பட்டை இருக்க வரைக்கும் மண்ணை ஏற்றணும். ஏற்றி ரேப்பப் கொடுத்தோம்னா மேலே இருக்கிற புது பட்டையில் வேர் பிடிக்கும். அப்போ தான் ரேப்பப்னால அதை காப்பாற்ற முடியும். ஆனால் ஒன்று, ரேப்பப் கொடுத்துட்டோம்னா அடுத்த மரத்துக்கு பரவாயில்ல, அது ஒரு ப்ளஸ். இதையுமே காப்பாற்றலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நான் இந்த வேலையை வந்து அந்த வடக்கால மாமனூர் தோப்பில் அந்த நான் இளங்கன்னு பூரா சின்ன செடி, அதில் அந்த வேலையை செஞ்சு கண்ணு காப்பாற்றிட்டேன். ரெடி பண்ணியாச்சு. அந்த இத்து போன கட்டை பூரா நொறுங்க கொத்தியே எடுத்து மண்ணை அணைச்சி ரேப்பப்பை மாற்றி வாரத்துக்கு ஒருக்கா ஊற்றிக்கிட்டே இருக்கு சொன்னேன். அந்த செடி தம்ம வந்துச்சு. போய் போன வாரம் தோண்டியும் பாட்டு வேர் பிடிச்சிருச்சுங்களா? அந்த வேர் பிடிச்சி மண்ணு சொன்ன மாதிரி தான் லேசாக தான் பட்டை இருந்ததுங்க. அப்படியே மண்ணை மூடி ரேப்பப்பை வாதில் டைரெக்டாகவே 5 மில்லி 10 மில்லி ஊற்றிக்கிட்டே இருக்கு. அறிவாதில் சும்மா சின்ன மரம் தானே, அப்படியே வேர் பிடிச்சி இப்போ தம் பிடிச்சிச்சு. ரேப்பப் வந்து மொத்தம்னா ட்ரிப்பில் வந்து குறுக்க மறுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் மரத்துக்கு அடிக்கிறமோ இல்லையோ காட்டுக்குள்ளே கீழே கொடுக்கும், மண்ணுக்குள்ளே வந்து ரேப்பப் போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி செட்டு அப்பப்போ கொடுக்கணும். செட்டு கொடுக்கணும். மழை காலமாக இருந்து நல்லா காடு ஈரமாக இருக்கிறப்ப ஒரு 5-10 லிட்டர் ரேப்பப் வாங்கிங்க தண்ணியில் கரைச்சி சும்மா நொறுங்க ஊற்றி விட்றணும் காட்டுக்குள்ளே. ஆனால் உங்கள் அனுபவத்தில் அஸ்வினிக்கு வந்து நம்ம லாரி சைடு இன்டாக்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன்ல. நான் அங்கே கீழே அடித்தது பூரா வேறு, நான் ஒரு சொல்லித்தானே அடித்தேன். கீழே பூரா வேறங்கன்னா இதுக்கு மட்டும்தான் ஃபுல்லாக அடித்தேன். அங்கே ஒரே ஒரு டோஸ் நம்மளது ரேப்பப் மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த மரம் வேருக்கு மட்டும் ரேப்பப் ஒருக்கா கொடுத்துருக்குறேன். அங்கே நம்ம மருந்து வேறு எதையுமே பயன்படுத்தலை. இது மொத்தம் எத்தனை செடிங்கண்ணா? இது இப்போ 200 கன்று வரும். 200 கன்று 2 ஜாத்தி. இதில் இப்போ எந்த இதுவுமே இல்லைங்க, பூச்சியோ அசுனியோ போக்குவரத்தோ எதுவும் இல்லை. இப்போ இந்த வெயிலுக்கு ஒன்றாரம் தானே இப்போ தான் ஆரம்பிக்குது. வெயில் கடுமையாக அடிக்குது, இதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்குதுங்க. இப்போ டோஸ் முடிச்சு ஒரு மாதம் இருக்குங்களா? 25 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. 25 நாள் வரைக்கும் எந்த பாதிப்பும் மடி வரல, ரிப்பீட் இல்லை. இப்போ ஒரு மழை பெஞ்சிருந்ததுன்னா இப்போ இதுவும் தேவைப்படாதுங்க. வெயிலாக அடிக்கிறனால ஓவர் வெயில் அடிக்கிறனால நீங்கள் என்னத்தை பண்ணாலும் அது அசுனி வரத்தேன் செய்யும். என்ன மருந்து அடித்தாலும் வரும், நான் ஒன்றுமே பண்ண முடியாது. சாகும் ஃபஸ்ட்டு இருந்தது பூரா கிளியர் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புதுசாக வர்றதுல வரத்தேன் செய்யும். அதுக்கு வந்து இப்போ அடித்ததுக்கு வந்துங்க காய் வந்து பிஞ்சும் காயும் தெளிவாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து காய் பிஞ்சு எல்லாத்துலேயுமே செடி நல்லா தெளிவாக இருக்குது. எல்லா செடியிலையுமே காய் இருக்குது, எல்லா செடியிலையும் காய் இருக்குது, எல்லாத்துலேயுமே காய் தெளிவாக இருக்குது. போன வருஷம் இந்த சீசனில் இதே அளவு இருந்ததுங்களாங்க? காய் இல்லைங்க, போன இல்லை காய் இல்லை. போன வருஷம் சித்திரை மாதம்லாம் சும்மா 5 கிலோ 10 கிலோ காய் எடுக்கு. இப்போ காய் பறிக்கிறோம். காய் இப்போ இல்லை. நான் ஒரு போன வாரம் ஒரு 200 கிலோ எடுத்தாங்க. சரி. ஒரு 20 நாள் சித்திரை மாதம் முடிகிற கண்டிஷன் இல்லைங்க. சரி. பழம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காய் இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம ஊரில் வந்த காய், நம்ம அடித்ததுக்கப்புறம் வந்தது. அந்த புள்ளி இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம அடித்ததுக்கப்புறம் விழுந்த காய் அதுதான் காய். இப்போ பார்க்கணும், சின்ன மரத்தில் காய் சுத்தமாக தான் இருக்குதுங்க. ஒன்றும் புள்ளி இதெல்லாம் காணாம், தெளிவாக இருக்குது. எல்லா மரத்துலையுமே இருக்கும். குறிப்பிட்ட மாதிரி ஒரு மரத்தில் காய் பிடிச்சி பிடிக்காம இல்லை, ஏகமாக காய் இருக்குது. காயும் இருக்குது, காய் பெருவட்டும் இருக்குது. அதுக்கு இன்னொருக்கா வந்து இதுக்கு சிம்ரேஜ் அடிச்சு விடலாமா? சிம்ரேஜ் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒருக்க ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்துருங்க. காய் கொஞ்சம் நல்லா ஊறிக்கணும். ஆமாங்க, சிம்ரேஜ் அடிச்சிடலாம். வெயிலுக்கு ஏன்னா தெளிவாக கொண்டு போனோம்னாக்கா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வருங்க வெயில்னால செடிக்கு. நம்ம போய் நிழல் நின்றுக்கிறோம், இதுக்கு வந்து வெயிலையும் ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு வந்து கூல் பண்ணி கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கும். இந்த அசுவினியுமே பார்த்தீங்கன்னா சரிங்க, இந்த செடியில் சரியாக பிடிக்காம விட்டுருப்பாங்க. இப்போ இந்த காட்டுக்குள்ளேயே இன்னைக்கு தான் அப்புறம் அசுவினி பார்க்குறேன். வேறு எந்த செடியிலுமே அசுவினி பார்க்கல, முதல் முறையாக அந்த செடி இருக்குது. இது என்னன்னா அடிக்கிறப்போ அவங்க ஏதாவது சரியாக வந்து ஒவ்வொரு செடியை அதுலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆமாம், இந்த செடியில் தான் இருக்குது. ஆமாம், அது ஏதாவது அவங்க இந்த இடத்துல இங்கே போகிறப்ப இதை மறந்துட்டு போயிருப்பாங்க, இல்லாட்டி சரியாக பிடிக்காம விட்டுருப்பாங்க. நம்ம நின்று அடித்தோம்னா ஓரளவுக்கு நல்லா அடிச்சிருக்காங்க. கமிட்மெண்ட் சரியாக இருக்குது. ஆமாம், அவங்க அடிக்கிறது அப்புறம் இந்த இளஞ்செடியில் தான் ஒன்றா சொல்லி தெரியுதுங்க. அது சரியாக மருந்து படாது. ஏன்னா பெரிய செடியில் எதுவுமே இல்லை வரும். எந்த செடியிலையுமே இருந்தால் புதுசாக கலந்து எதுலையுமே சொல்லியில் வரும். அப்போ ஸ்டிம்ரிச் வேணால் இன்னொரு டைம் அதே லெவல் போட்டு கொடுத்துருங்க. நான் மருந்தெல்லாம் ரெடியாக இருக்குது. சரி, அடிக்கிறதுக்கு ஆள் வராமல் கிடக்கும். அந்த ரவுண்டு அடிச்சுக்கலாம். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எப்படி வித்தியாசம் தெரியுதுங்கண்ணா?
மற்றது பண்ணுறதுக்கும் நம்மளுதுலேயும்? காஸ்ட்டை பார்த்தோம்னா நம்ம அதில் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ஆடு கூட அடிச்சு வந்துடலாம். 2000 ரூபாய்க்கு அடிச்சிடலாம். செலவு ஜாஸ்தி தான். செலவு போயிட்டாலும் உங்களுக்கு இந்த டயத்தில் ஈல்டு கொடுக்குது இல்லை. அது போயிட்டாலே 2 விஷயம். ஒன்று மன திருப்திக்கு ஹெர்பலாக பண்ணணும்னு பண்ணுறோம். அது ஒன்று இருக்குது. அது ஒன்று தான் மெயின். அந்த விஷயத்தை மைண்டில் வச்சு பண்ணுறவங்களுக்கு காசு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லை எனக்கு காசுலாம் இவ்வளோ வாங்காதப்பா, காசு சம்பாரிச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் ஈல்டு இருக்குது. இந்த சீசனில் ஈல்டு இருக்குது. நீங்கள் அதான் நான் அதான் முடிவு பண்ணேன். 5000 ரூபா அடிக்கிற மருந்து 50,000 ஆனாலும் இந்த சீசனில் காய் வந்ததுன்னா அதுக்கு மேலே டபுள் மடங்கு காசு எடுத்துடலாம். சுருக்கமானது அவ்வளோதான். நம்மளுக்கு அடிக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இல்லை. நான் உள்ள கோழி குஞ்சு இருக்குது, எனக்கு அதுக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கெமிக்கல் அடிச்சிங்கன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் தலையுமே தம்ம நல்லா இருக்கேன். இது ஒரு 40 வருஷத்துக்கு நான் செடி வச்சுருந்தேன்னா அந்த செடி ஒரு 20 வருஷத்தில் பண்ணுறேன். அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது. அந்த லைஃப் கொண்டு வந்தாலும் வந்து லைஃப்பை கண்டிப்பாக குறைக்கும். எந்த மாற்றமும் இல்லை. அது நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறதுனால தான் இனிமே பார்த்தாங்கன்னா இப்போ நான் வந்து அன்றைக்கி வைக்கிறது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கஜ்ஜாமுஜேன்னு செடி வச்சுட்டேன். கரெக்டான அளவில் 18 அடிக்கு ஒரு கன்று எங்கள் ஆடு வச்சு சரியான இந்த சின்ன கன்று இடக்கன்று இல்லாமல் இருந்து கேப் இருந்ததுன்னா நம்ம மருந்துக்கெலாம் ரிசல்ட் வேறு மாதிரி இருந்தது. கொஞ்சம் இவ்வளவு அடர்த்தியில் இந்தளவு கிளியர் ஆகிக்குன்னா பாராட்டணும். அடர்த்தி உங்களுக்கு காற்றே உள்ளுக்கு போகிறக்கே வழி பாரு. நம்மளே வாருங்க இறக்கி விட்டு தான் போகிற மாதிரி சந்தே கிடையாது. எல்லா செடி அதாவது 1 மரம் 2 மரம் காய்க்கிறதுங்கிறது அது இயற்கை. தானாக பூ எடுக்க காய்ச்சிருங்க. உங்களுக்கு எல்லா செடியுமே காய் பிடிக்கிறதுங்கிறது நம்ம மருந்தோட வேலை தான். அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. டீ காடும் பிஞ்சு பிடிச்சிருக்கு, அந்த காடும் பிடிச்சிருக்கு. பட் இதில் ஒரு 80% பிடிச்சிருந்தா 40. ஆமாம், ஏன் 25 கூட இல்லை. இந்த அளவு நல்லா இந்த பெருவெட்டு போட்டால் 18 to 20 அதிகபட்சம். நல்லா நீர் சத்து இருந்தால் கூட 18 காய் தான் நிற்கும். இது 1 கிலோவுக்கு. இதுவும் அந்த 120 ரூபாய்க்கு தான் வாங்கியா, இதே 120 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். ஆனால் இதை 120 வாங்கினா 300 ரூபா சம்பாதிக்கலாம். இதை 120 ரூபாய்க்கு வாங்கினா 200 ரூபா தான் சம்பாதிக்கும். 100 அதில் எலுமிச்சி பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸ் இதுதான் டாப் ரேட்டு போகிற காய். இதுக்கு பார்வைக்கு வேணா காய் ஜம்முன்னு இருக்கு. ஆனால் மார்க்கெட் ரீதியாக வந்து இது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ஓகே. இதுக்கு என்ன ரேட்டு கிடைக்குதோ இதே ரேட்டு கிடைக்கும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த காய்க்கு தான் போகும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுதான். நீங்கள் இந்த மாதிரி காய் உடைய வச்சிங்கன்னா ஏலத்தில் ஃபஸ்ட்டு ரேட்டு போகும். நீங்கள் இப்போ நம்ம பொறுக்கிறதே என்ன பெருவட்டை பூரா கழிச்சிட்டுங்க. இந்த சைஸில் சுத்தமாக இருக்கிற காய் போட்டு போனோம்னா ஏலத்தில் வச்சிங்கன்னா இதுதான் இன்றைக்கி உங்கள் மார்க்கெட் நிர்ணயிக்கும். இந்த காய் வைக்கிறதே விலை மார்க்கெட்டுக்குள்ள. ஏலத்தில் இந்த காய் தான் விலை நிர்ணயிக்கலாம். சரி, நம்ம கொண்டு போகணும். அந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வரணும், பிரித்து கொண்டு போகலாம். இது ஃபஸ்ட் குவாலிட்டின்னு கொண்டு போகணும், இது அடுத்த குவாலிட்டின்னு கொண்டு போகணும். நம்ம கையில் இருக்குது. ஆமாம், புள்ளி தேர்டு. அப்புறம் ரொம்ப பொடி வெட்டு சில்லு லேசாக வெம்பினது லாஸ்ட் குவாலிட்டி. இதே சைஸ்லேயே சில்லு இந்த சைஸில் பழுக்குது பாருங்க, சில்லு பழம் அது விற்கும். இது 120 குத்து, அது 80 100 குத்து போகும். இதே காயில் நம்ம கொஞ்சம் பொடி வெட்டா இதே சைனிங்கில் இருந்தால் இது 120 குத்தா இதுலேருந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா இது கம்மியாக விற்கும். இந்த காயை விட ஒரு 10 ரூபா கம்மியாக விற்கும். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் பழைய வளம்னா. இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதே வந்து அரைக்காயா இருந்தது. இப்போ பழுக்கிறது பூராமேன்னு நம்ம மருந்து அடிக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பிஞ்சா இருந்த காய் இருந்ததுலேயே ஓரளவுக்கு அந்த புள்ளியெல்லாம் மாறிடுச்சு. இல்லை, ஸோ இன்னொரு 20 நாள் போய் பழுக்குது இல்லை, அந்த பழத்தை எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு வித்தியாசம் துண்டா தெரியும். அதை தனியாக ஆமாம், பழம் நம்மளுக்கு பழைய வளம் இல்லைங்க. இந்த ஒன்று இருக்கிறதெல்லாம் பழுத்துருச்சு. அதாவது ஒன்று இருக்கிறதெல்லாம் விழுந்துருச்சு. அதுவுமே ஓரளவு காய் நல்லா தான் இருக்கும். அதுலேயுமே ஒன்றும் பெருசாக எந்த பாதிப்பு இல்லை. அந்த கலர் பாருங்கள், இந்த அரை பச்சை இந்த மஞ்சள் கலந்து வந்தாலே உங்களுக்கு ரேட் அதிகம் போகும். இது இவர் தான் சொன்னார், அதை அடிச்சு விடுங்க சிம்ரிச்சு அடிங்க அந்த கலர் கிடைக்கும்னாரு. பாப்பா என்ன ஒன்று தெரியுதுங்க, வித்தியாசம் தெரியுது. இல்லைன்னா ஃபுல்லாக மஞ்சளாக பழுத்து விழுதுன்னா, இல்லைன்னா அரை பச்சையிலே விழுந்துடும். இந்த பாதி கலர் இருந்ததுன்னா உங்களுக்கு காய் கொட்டினாலும் கொஞ்சம் எடுப்பாக தெரியும். அந்த ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரிப்ளேட் ஆகாது. இந்த கலந்து க்ரீன் அண்ட் எல்லோ கலந்து கொட்டினா பார்வைக்கு எடுப்பாக தெரியும் காய். சந்தைப்படுத்துறதுல நம்ம காய்க்கு ஒரு 10 ரூபா வச்சு கிடைக்கும். விளைவிக்கிறது முக்கியம் இல்லை, மார்க்கெட்டிங்கில் நிறைய டெக்னிக் விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம காய் வியாபாரி ஓடி வந்து நம்ம காய் எடுக்கிறேன் அப்படின்னா ஏன் எடுக்கிறான்ங்கிறத பார்க்கணும், விஷயம் என்ன இருக்குதுங்கிறத பார்க்கணும். இல்லை எல்லாத்துலேயுமே வரணும், செஞ்சு வரணும், தப்பு. இலக்குள்ள காய் கண்ணா வந்து அந்த காய் பருவட்டாகாதனால உங்களுக்கு கணக்கு தெரியாமல் இருக்குதுங்க. மற்றபடிக்கெல்லாம் பூரா செடிக்கும் வரும். நுனி வரைக்கும் காய் இருக்குது. அடிவாது மட்டும் இல்லைங்க, நுனி வரைக்கும் காய் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம கேப் இருந்துருந்தேன்னு வைங்க, இன்னும் நல்லா இருக்கும்.